வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஜாடிக்கேத்த முடி. கதைக்குள்ள போலாமா? ஏண்டி வாயாடி வள்ளி, மழை வர போல இருக்கு. அந்த கழுத்து மேட்ல இருந்து கொண்ட அந்த நெல்லை எல்லாம் கொண்டு போய் உள்ள அடுக்குங்கடின்னா அங்க என்னத்த பறாக்க பார்த்துட்டு இருக்கிறீங்க என்று கத்தி கொண்டு திண்ணையில் வந்து அமர்ந்தாள் மாச்சி. ஏன் ஆத்தா, நாங்க 5-6 பொம்பளைங்க மட்டும் அம்புட்டு நெல்லு முட்டையை கொண்டாந்து அடுக்க முடியுமா? அதுதான் ஆம்பளைங்களை செத்த வர சொல்லி விட்டான் என்று நெல்லை உலர வைத்துக் கொண்டிருந்த பனிப்பெண் வள்ளி தோட்டத்தில் இருந்து கத்த, ஆமா, எலிக்கு வேலை சொன்னா அது வாழை ஏவி விட்டுதான். அப்படி இல்ல இருக்கு உன் கதை. உனக்கு நான் வேலை சொன்னா நீ துணைக்கு ஒரு ஆளை தேடுறியா கூறுகட்டவளே? ஆமா, காலையில வடக்கால இருக்கிற வரப்புல நடவு நட்டதை இடுப்பு விண்ணுன்னு வலிக்குது. இதுல நீ வேற போத்தா. அடியே, அந்த காலத்துல நான் ஒத்தாளா ஒரு வரப்பு பூரா நாத்த நட்டுட்டு வீட்டுக்கு வந்து 25 மாடுகளை குளிப்பாட்டி பாலை பிச்சு அதுங்களுக்கு தண்ணியே வைப்பேன். நீங்க என்னவோ இடுப்பு சத்த சிரிக்கிங்க போல இல்ல கிடைக்கிறீங்க. சொல்லுவ ஏன் சொல்ல மாட்ட என்று கத்திவிட்டு அருகில் இருக்கும் பெண்களிடம் ரகசியமாக, இந்த கிழவி ஒத்தாளாம்புட்டு வேலையும் பார்த்துதான் நமக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்குது என்றாள் வள்ளி. ஆமாண்டி, அந்த பெரிய ஐயாவ இது அந்த காலத்துல படாத படு படித்துனது நமக்கு தெரியாதா? பாவம் மனுஷன், இது தொல்லை தாங்காம தான் போய் சேர்ந்துட்டாரு என்று கலகலவன சிரித்தாள் புஷ்பா. ஆமாக்கா என்று வள்ளியும் மற்ற பெண்களும் சிரிக்க, ஏய், அங்க என்னடி வம்பு பேசிக்கிட்டு சிரிக்கிறவக? வந்தன்னா பாரு வாயாடி கழுதிகளா என்று செண்பகம் ஆட்சி குரல் கொடுக்க, ஒன்னே இல்லாத்தா, உன் பெருமையை பேசிட்டு இருந்தோம். 1000 இருந்தாலும் உன்னை போல வருமா என்று வள்ளி அங்கிருந்து சிரித்து கொண்டே கூற, அதுதானே பார்த்தேன். சரி வரசா வேலைய பாருங்க என்று மடியில் இருந்த சுருக்கு பையை எடுத்து அதிலிருந்த வெற்றிலையை வெளியெடுத்தாள். அந்த பெரிய காம்பவுண்ட் கதவை திறந்து கொண்டு யாரோ வருவது போல் தெரிய கண்களை சுருக்கி கொண்டு, யாரு வரவ என்று குரல் கொடுத்தாள். நான் தான் அத்தா பாகியம் என்று கூறிக்கொண்டு நடுத்தர வயதுடைய ஒரு பெண் உள்ளே வந்து கொண்டிருந்தாள். அடியே, நீயாடி, என்னடி இம்புட்டு தூரம் என்று முகமலர்ச்சியோடு அவளை வரவேற்று தனது அருகில் திண்ணையில் அமர்வித்துக் கொண்டாள் ஆச்சி. எங்க ஆத்தாக்கு மேலுக்கு முடியலன்னு பார்க்க வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான் என்று ஆச்சின் கையில் இருந்த வெற்றிலையை வாங்கி சுருக்கு பையில் இருந்த சுண்ணாம்பை எடுத்து தடவ ஆரம்பித்தாள். என்னமோ நாய கேப்பாரு இல்ல, நடு வீட்டுல வெப்பாரும் இல்ல, ஏன்னு கேட்பாரும் இல்ல, எடுத்து பிடிப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது போல ஒத்தாளா ஏன்னு கேட்க ஆள் இல்லாம தோ இந்த வாயாடிங்க கூட மல்லு கட்டிட்டு ஒத்தையில கிடக்கேன். நீயாவது வந்து இந்த ஆத்தால பாக்கணும்னு வந்தியேடி ராசாத்தி. ஏன் ஆத்தா, ஏன் அப்படி பேசிப்புட்ட? உனக்கு என்ன, ராசா போல 4 பிள்ளைங்களை பெத்தவ, ஊர்ல பூரா உன் அதிகாரம்தான் என்று சுண்ணாம்பு தடவிய வெற்றிலை அவளிடம் கொடுத்தாள். அதை வாங்கி வாயில் போட்ட செண்பகம், 4 பிள்ளைங்களை பெத்தான், யாரு இல்லைன்னு சொன்னா? எல்லாம் நல்லா காலேஜ் படிப்பை படிச்சு புட்டு ஆளுக்கு ஒரு தசியா இல்ல போயிடுச்சுங்க. இந்த ஆத்தால வந்து பார்க்க கூட நேரம் இல்லை அவங்களுக்கு. சரி விடு ஆத்தா, ஊரை காக்குற சாமினாலும் ஊர்வலமா வந்தா தானே நல்லா இருக்கும். படிச்ச பிள்ளைங்க வெயில போய் தான் பொழப்ப பார்க்கணும். சரி, ஏன் சங்கதிய விடு. நீ எப்படி இருக்கிறவ? புருஷன்கார நல்லா பாத்துக்கிறானா? உன்னை பார்த்தாலும் நல்ல பொழப்பு பழைக்கிறவ போலதான் தெரியுது என்று அவள் உடலில் இருக்கும் நகைகளை பார்த்து சிரித்தாள் ஆச்சி. நல்லா தான் பாத்துக்கிறாரு, அவருக்கு என்ன? அப்ப ஏண்டி கொரப்பிரசம் ஆனவ போல மூச்சை தூக்கி வச்சிட்டு இருக்கிறவ? அட என்னத்தா நீ வேற, என் பொண்ணு வயசுக்கு வந்து 6-7 வருஷம் ஆகுது. காலத்துல அதை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கலன்னா ஒன்னும் சரிப்பட்டு வரல என்று சலித்து கொண்டாள். அட, நேரம் குடி வந்துட்டா கழுதைய தடுத்தாலும் காரியம் நிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அந்த சிரிக்கை கூடையே கூட்டிட்டு சுத்துறது? அவங்க காலையில எழுந்து களத்தமேடு போயிட்டா பொழுது செஞ்சுதான் வருவாங்க. நான் எங்கேயாவது வெளியில போகணும்னா கூட வயசு பொண்ணை விட்டுட்டு போக முடியல. கங்காரு குட்டி போல மடியில வச்சு சுத்த வேண்டி கிடக்கு. காலத்துல அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து தள்ளிட்டா எனக்கு நிம்மதியா இருக்குமேன்னு யோசிக்கிறேன். அப்படியா? அப்ப உன் பொண்ணு இப்போ உன் கூட வந்திருக்காளா என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் ஆச்சி.
ஆமா அத்தா, என் பின்னாடி தானே வந்தா. கழுதை எங்க போனா என்று சுற்றி பார்த்து கொண்டு, ஏய் கூறுகட்ட சிரிக்கி, எக்கடி போனவ என்று கத்தினாள் பாக்கியம். ஆச்சியும் ஆவலாக சுற்றி பார்க்க சற்று தூரத்தில், ஆத்தா நான் இங்கதான் இருக்கேன் என்று ஒரு இளம் பெண்ணின் குரல் கேட்டது. இருவரும் அந்த திசையை பார்க்க அங்கே மரத்துக்கு பின்னால் இருந்து ஒரு பெண் எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். பார்ப்பதற்கு அழகா இருந்தாலும் அவளிடம் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது ஆச்சிக்கு. ஏய் அங்க என்னடி செய்கிறவ, இப்படி வா, ஆத்தா உன்னை பார்க்கணுமா என்று பாக்கியம் அழைத்ததும் ஒரு கையில் பாவாடையை பிடித்து கொண்டு ஒரு கையில் தலையை சொரிந்து கொண்டு வளைந்து நெளிந்து கொண்டு அங்கு வந்தாள் அந்த பெண். அவளை ஆச்சரியமாக பார்த்த ஆச்சி, ஏய் இதுதான் உன் பொண்ணா? சின்ன குழந்தையா திரிஞ்சப்ப பார்த்த ஞாபகம், இப்ப பெரிய பொம்பளையா இல்ல வளர்ந்து நிக்கிறா. ஆமா ஆத்தா, அதுதான் என் கவலையே. ஏ பொம்பளைங்க வளைச்சு அப்படிதாண்டி. சரி அது போகட்டும். ஏன் அத்தா எதுக்கு நெளிஞ்சுக்கிட்டு வர, வெரசாவா என்று அவளை அருகே அழைத்தாள் ஆச்சி. அந்த பெண் வந்து நின்று கொண்டு வாயில் விரலை வைத்து நகத்தை கடித்து கொண்டே ஆச்சியை பார்த்தாள். பார்க்க லட்சணமா இருக்க, எதுக்கு வாயில கையை வைக்கிற, எடு என்று அவள் கையை எடுத்து விட்டாள். ஆ விடு ஆத்தா என்று அவள் கையை உதறிவிட்டு மீண்டும் வாயில் கையை வைத்துக் கொண்டாள். ஆச்சி சந்தேகத்தோடு பாக்கியத்தை பார்க்க, அது அவ கொஞ்சம் வெகுளி ஆத்தா, அவ்வளவா விவரம் பத்தாது என்று இழித்தாள் பாக்கியம். அது சரி, பார்க்க அழகா இருக்கியே என்று ஆச்சி அவளை பார்த்து ஏதோ கூறுவதற்குள் அந்த பெண் ஓங்கி ஆச்சியை சப்பென அறிந்தாள். ஆச்சிக்கு ஒரு நிமிடம் கிர்ரென தலை சுற்ற அவள் அரைந்த இடத்தில் கன்னம் சிவந்து உள்ளே கடவாய்ப்பல் ஆட ஆரம்பித்தது. காது ஒரு நிமிடம் குப்பென்று அடைத்துக் கொள்ள கொய் என்ற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆச்சி சற்று நேரம் செயலற்று அப்படியே நின்றாள். பிறகு பதறிக்கொண்டே தனது கன்னத்தை பிடித்து கொண்டு வெறிக்கவளை பார்க்க, இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த பணிப்பெண்கள் கழுக்கென சிரித்தனர். பாக்கியத்திற்கு தர்ம சங்கடம் ஆகி போக, ஏய் கூறுகட்டவளே என்று எழுந்து அந்த பெண்ணின் தலையில் குட்டினாள். ஏண்டி நான் உன்னை என்ன சொல்லி புட்டேன்னு என்ன அப்படி போட்டு அறியறவ என்று ஆச்சி பதறிக்கொண்டு அவளை பார்க்க, ஆத்தா நான் தான் சொன்னேன் இல்ல, அது கொஞ்சம் கூறு கெட்ட சிரிக்குன்னு. என்னது கொஞ்சமா? அது சரி. ஆமா எதுக்கு என்ன இப்படி அடிச்சா? அது வந்தாத்தா அவளை யாராவது அழகா இருக்கன்னு சொன்னா பாட்டுன்னு அடிச்சு புடுவா. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவளுக்கு கல்யாணம் ஆகலன்னு தான் கடந்து தவிக்கிறியா நீயே? அது சரி. ஆமா என் சீம சிரிக்கி, உன் பேர் என்ன என்று கன்னத்தை ஜாக்கிரதையாக பிடித்து கொண்டே கேட்டாள் ஆச்சி. மதியழகி. ஆமா, கோமன் நடிக்கு பேரு கோடீஸ்வரனா. உன் ஆத்தாலும் அப்பனும் நல்ல பொருத்தமா தான் பேரு வச்சிருக்காங்க. போ ஆத்தா என்று மதியழகி அங்கிருந்து வெட்கத்தோடு ஓட அவளை கவலையாக பார்த்து கொண்டிருந்தாள் பாக்கியம். அவளை ஆச்சரியமாக பார்த்த ஆச்சி, ஏண்டி பாக்கியம், இவ இப்படி ரெண்டாம் கட்டானா புத்தி இல்லாம இருக்காளே, இவளுக்கு கல்யாணம் பண்ண ஏண்டி துடிக்கிற? இவளை எவன் கட்டுவான்? அதுதான் ஆத்தா எனக்கும் கவலையா இருக்கு. நானும் இவளை எல்லா டாக்டர்கிட்டையும் கூட்டிக்கிட்டு போய் வந்துட்டேன். எல்லாரும் பார்த்துட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மருந்தும் ஒன்னும் கிடையாதான். அதுதான் நம்ம காளியாத்தா கோவில்ல குறி பார்த்ததுக்கு இந்த புள்ளைக்கு கல்யாணம் கட்டி வச்சா எல்லாம் சரியாகிடும்னு சொல்லிட்டாங்க. இவளை இப்படி வச்சுக்கிட்டு என்னத்த நான் வரன பாக்குறது? அது இருக்கட்டும்டி, முதல்ல இவளை காட்ட வேண்டிய இடத்துல காட்டுவோம், அப்பதான் கொஞ்சமாவது புத்தி தெளியும். எங்க ஆத்தா காட்ட சொல்ற? வேற யார சொல்றேன்? நம்ம கருப்பசாமி கோவில் பூசாரி முனியப்ப இருக்கானே, அவன்கிட்டதான் காட்ட சொல்றேன். அவன் மந்திரம் போட்டு தாயத்து கட்டுனா எல்லாம் சரியாகிடும். நம்ம தெற்கு வீதி தெய்வான பொண்ணு சசி இருந்தா இல்ல, அவளுக்கும் இப்படிதான் சாத்தான் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தது. அந்த தெய்வானையும் உன்னை போலதான் கதறிக்கிட்டு இருந்தா. என்னத்தா செய்யறதுன்னு என்கிட்ட வந்து ஒரே அழுகாச்சு. நான் தான் நம்ம முனியப்பனை வர வச்சு மந்திரம் போட்டேன். அவன் வந்து பூஜையை போட்டு தாயத்து கட்டினதும் பொண்ணு இப்ப என்னமா இருக்கா தெரியுமா? அப்படியா ஆத்தா? அப்படின்னா எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, அந்த முனியப்பனை வந்து மந்திரம் போட சொல்லாத்தா என்றாள் பாக்கியம். செலவுக்கு என்னடி, அதை நானே பாத்துக்கிறேன். நீ நாளைக்கு காலையில அவளை மஞ்சள் தண்ணியில குளிப்பாட்டி சிகப்பு சிலை கட்டி கூட்டியா, மத்ததெல்லாம் அந்த முனியப்பன் பார்த்துப்பான் என்றாள் ஆச்சி.
பாக்கியம் உற்சாகத்தோடு தலையை ஆட்டினாள். மறுநாள் காலை ஆச்சி வீட்டில் பூசாரி வந்து பூஜைக்கு அனைத்தும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்க கீழே மண்டை ஓடு, எலும்பு மலை, சாம்பிராணி புகை என்று ஆச்சி வீடே ஒரே அமர்க்கமாக இருந்தது. அங்கே போடப்பட்டிருந்த மனையில் மதியழகியை இழுத்து கொண்டு வந்து அமர வைத்தாள் பாக்கியம். காலை 4 மணிக்கு தூக்கத்திலிருந்து எழுப்பி தனது தலையில் பச்சை தண்ணியை கொட்டி குளிப்பாட்டியதால் மிகவும் கோபமாக இருந்த மதியழகி அங்கு அமரமாட்டேன் என்று வீம்பு பிடித்து கொண்டிருக்க, ஏய் சாத்தானே, பேசாம உக்காரு என்று கத்தினான் பூசாரி. ஏய், என்னையா சாத்தான்னு சொல்ற என்று அங்கிருந்த குங்குமத்தை எடுத்து அவன் தலையில் கொட்டினாள். குங்குமம் கொட்டிய முகத்துடன் பூசாரி பார்ப்பதற்கு கோரமாக இருக்க தலையை ஒரு நிமிடம் வேகமாக ஆட்டிய பூசாரி அவளை முறைத்தான். இதற்குள் அவள் எழுந்து ஓட, விடாதீங்க, பிடிங்க அந்த சாத்தான என்று கத்தினான் முனியாண்டி. பாக்கியமும் பனிப்பெண் வள்ளியும் அவளை பிடித்து வலுக்கட்டாயமாக மனையில் அமர வைக்க திமிரிக்கொண்டே அமர்ந்த மதியின் அருகே விபூதியை கொண்டு வந்து கண்களை மூடிக்கொண்டு அவன் ஏதோ மந்திரம் சொல்லி கொண்டிருந்தான். அவன் கண் திறக்கும் நேரம் அவன் கையில் இருந்த விபூதியை அவன் முகத்தில் ஊதிவிட்டாள் மதி. விபூதி முழுவதும் அவன் கண்களில் பட்டு கொஞ்ச நேரம் கண் தெரியாமல் அவன் தடுமாறி கொண்டிருக்க அதற்குள் கைகளை உதறிக்கொண்டு அங்கிருந்த மண்டை ஓட்டை எடுத்து அவன் தலையில் நன்கு அடிக்க ஆரம்பித்தாள். அம்மா, ஆத்தா, வலிக்குதே வலிக்குதே என்று பூசாரி கத்தி கொண்டே ஓட அவனை பார்த்து கலகலவென சிரித்தாள். இதற்குள் பாக்கியமும் வள்ளியும் அவளை பிடித்து கொள்ள, ஏ பூசாரி, நில்லுப்பா, வந்து குழந்தைக்கு தாயத்து கட்டிட்டு போ என்று கத்தினாள் ஆச்சி. இதற்குள் வாசல் வரை ஓடிய பூசாரி, குழந்தையா அது? சாத்தான் இல்ல இல்ல, குட்டி சாத்தான். இதுக்கு தாயத்தெல்லாம் சரிப்படாது, பெரிய மூக்கணாங் கயிறு தான் போட்டு கட்டணும். என்ன விடு ஆத்தா. அப்பா, என்ன அடி அடிக்கிறா, இவளுக்கு அந்த மேல தெரு சுப்பனே பரவாயில்ல என்று தலை தெறிக்க ஓடினான். ஐயா, ஓடுறான் பாரு மந்திரவாதி என்று மதியழகி கலகலவன சிரிக்க ஆச்சி ஏதோ யோசனையோடு அமைதியாக அவளை பார்த்து கொண்டு நின்றாள். ஆத்தா, என்ன ஆத்தா இப்படி ஆயிடுச்சு, இவளுக்கு இந்த வியாதி குணமே ஆகாதா என்று கவலையோடு பாக்கியம் அவள் அருகில் வர, ஏண்டி ஆகாது, கண்டிப்பா ஆகும். அந்த பூசாரி சொல்லிட்டு போனதை கவனிச்சியா? இவளுக்கு மந்திர கயிறு வேண்டாம், மூக்கணா கயிறு போடணும்னு சொன்னான் பாரு. முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், அப்ப எல்லாம் சரியாகிடும். போத்தா, அதுதானே என் கவலையே. இந்த பைத்தியத்தை யாரு கட்டுவா? வரவனையும் இப்படி வடிச்சு துரத்தனா எவன் இவளை கட்டிப்பான்? கட்டிப்பாண்டி, கண்டிப்பா கட்டிப்பான். இவளுக்குன்னு பிறந்தவன் ஒருத்தனை அந்த ஆத்தா கைய கட்டிட்டா என்று மர்மமாக சிரித்தாள் ஆச்சி. யார ஆத்தா சொல்ற? வேற யாரு, பூசாரி சொல்லிட்டு போனானே அந்த சுப்பன் தான். சுப்பனா? அவன் ஒரு மாதிரின்னு நான் கேள்விப்பட்டனே. அடியே, உன் பொண்ணு மட்டும் என்ன 8 ஊரு ஜில்லாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்காளா என்று திரும்பி அவளை முறைத்தாள். அதுக்கு இல்ல ஆத்தா, பொண்ணுதான் இப்படின்னா பையனாவது கொஞ்சம் புத்தியோட இருந்தா பரவாயில்ல. ஆமா, உன் பொண்ண அப்படியே சீமத்தொர வந்து கட்டிப்பான் பாரு. கூறு கட்டவளே, கண்டபடி கனவு கண்டுட்டு இருக்காம ஆக வேண்டியதை பார்ப்போம். அவன் ஆத்தா அப்பா கிட்ட நான் பேசுறேன். அவங்களும் அந்த பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். 7 தலைமுறைக்கு சொத்து இருந்தோம், புள்ள 2 கட்டானா இருக்கிறதால யாரும் பொண்ணு கொடுக்கலையாம். அந்த பையனை இவளுக்கு கட்டி வச்சா சரியா இருக்கும். ஆத்தா, ஏய், எல்லாம் கல்யாணம் ஆனா சரியா போயிட்டோண்டி, நான் பாத்துக்கிறேன். சரி ஆத்தா, நீ சொன்னா சரிதான். ஆனா அவங்க நம்ம பொண்ணை கட்டிக்க சம்மதிப்பாங்களா? எல்லாம் சம்மதிப்பாங்க. அன்னைக்கு மட்டும் இவளை கொஞ்சம் எதனா சொல்லி அடக்கி வை. சரியாத்தா, இவ ரொம்ப முரண்டு பிடிச்சா தூக்க மாத்திரை போட சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை போட்டா தூக்க கலக்கத்துல அமைதியா இருந்துடுவா. வேணும்னா அதை அன்னைக்கு போட்டுடலாம். அதுதான் சரி, மத்தத நான் சமாளிச்சுக்கிறேன். இப்பவே அவங்கள போய் பார்த்து பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றாள் ஆச்சி. அந்த வெள்ளிக்கிழமை ஆச்சி வீட்டிலேயே பெண் பார்க்கும் படலம் ஏற்பாடானது. சுப்பனம், அவனது தாய் கனகா, தந்தை சோமு, அவர்கள் சொந்த பந்தம் மற்றும் ஊர் ஜனங்கள் அனைவரும் வர பாக்கியத்திற்கும் அவள் கணவன் தசரனுக்கும் மனது திக் திக் என்று அடித்து கொண்டது. இரு வீட்டார் சொந்தங்கள் அனைவரும் கூடிவிட உள்ளே மதியழிக்கு அலங்காரங்கள் நடந்து கொண்டிருந்தது. அவள் திமிரிக்கொண்டு எழுந்து ஓட முயற்சி செய்து கொண்டிருக்க, ஏய், இன்னைக்கு நீ அமைதியா உட்கார்ந்திருந்தா நான் உனக்கு கலரைஸ் வாங்கி கொடுப்பேன் என்றாள் பாக்கியம் அவள் காதருகில்.
அப்படியா? அப்ப எனக்கு 5 வாங்கி தரியா என்று மதியழகி அவளாக கேட்க, 5 என்ன, 10 வாங்கி தரேன் ஆத்தா. அவங்க எல்லாம் உன்னை பார்த்துட்டு போற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியாரு, அது போதும் என்றாள். சரிம்மா. ஆமா, அவங்க எதுக்கு என்ன பார்க்க வராங்க? உன்னை போல அவங்களுக்கும் ஒரு புள்ள இருக்கானா, அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான். அப்படியா? கல்யாணம் பண்ணா என்ன கொடுப்பாங்க? லட்டு, ஜிலேபி, ஐயா, பூந்தி, கடல மிட்டாய் எல்லாம் கொடுப்பாங்களா? எல்லாமே கொடுப்பாங்க. அப்ப சரிம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சிரித்தாள் மதி. சரி சரி, அதுக்கு நீ அடக்க ஒடுக்கமா அமைதியா உக்காந்துக்கணும். இந்த மாதிரி தலையெல்லாம் களைச்சு போடக்கூடாது, சரியா என்றவள் தலையை சரியாக வாரினாள். சரிம்மா, நீ போ என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அங்கே வந்த மாப்பிள்ளையின் தாய் கனகா, ஏ ராசாத்தி, இதுதான் பொண்ணா? பார்க்க எம்புட்டு அழகா இருக்கு என்று கூறிக்கொண்டு அவளுக்கு திருஷ்டி கழித்தாள். அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட மதி அழகி அவளை முறைத்து கொண்டு எழுந்தாள். இதற்குள் அங்கு பதறிக்கொண்டு ஓடி வந்த ஆச்சி, அட இவ ஒருத்தி, அந்த கூறு கெட்டவள அழகா இருக்குன்னு சொல்றா, நான் வாங்கின அடியே இன்னும் வலிக்குது என்று கன்னத்தை தடவி கொண்டே, ஏண்டி பாக்கியம், அவளுக்கு மாத்திரையை போடலையா என்று காதை கடித்தாள். இல்லாத்தா, வேலை அழைச்சல்ல, மாத்திரையை போட மறந்துட்டேன் என்று பாக்கியம் பதற, ஏ கூறு கட்டவளே என்று அவளை முறைத்து விட்டு, ஏ கனகா, இங்க என்ன பண்றவ, உன்னை உன் புருஷன் கூப்பிடுறான் பாரு என்று அவள் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்றாள். இதற்குள் மதியை அங்கிருந்தவர்களும் பாக்கியமும் பிடித்து கொள்ள, அப்பாடா தப்பிச்சோண்டா சாமி என்று பெருமூச்சு விட்டனர். பின்னர் மதியிடம் ஏதேதோ பேசி அவளை மெதுவாக வெளியே அழைத்து வந்து மணமகன் எதிரில் போடப்பட்ட சேரில் அமர வைத்தனர். பாக்கியம் அனைவருக்கும் காப்பி கொடுக்க மாப்பிள்ளை சுப்பு அந்த சூடான காப்பி எடுத்து தனது சட்டை பாக்கெட்டில் ஊற்றி கொண்டான். இதை பார்த்த ஆச்சி, ஏ என்னடா காப்பியை கொண்டு போய் பாக்கெட்ல ஊத்திக்கிற என்று கத்த, ஆத்தா இது சூடா இருக்கு, இத நான் வீட்டுக்கு கொண்டு போய் ஆத்தி குடிச்சுப்பேன், அதுக்குதான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன் என்று சிரித்தான் சுப்பன். இதை பார்த்து மதி அழகி தலையில் அடித்து கொண்டு, ஏ லூசு லூசு என்று சிரிக்க அங்கிருந்தவர்கள் சிரிப்பை அடக்க முடியாமல் விழித்து கொண்டிருந்தனர். அது சரி, ஜாடிக்கேத்த மூடிதான் இவன் என்று மனதிற்குள் சிரித்து கொண்டாள் ஆச்சி. தசரதன் மாப்பிள்ளையை உற்று பார்க்க இதை கவனித்த மாப்பிள்ளையின் தந்தை சோமு, சரி சரி, பிள்ளையையும் பொண்ணையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது சோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு. நீங்க பொண்ணுக்கு ஒன்னும் செய்யலன்னாலும் பரவாயில்ல, பொண்ணை கட்டி கொடுத்தா போதும். அதுக்கு என்ன, தாராளமா கட்டி கொடுத்துடலாம். ஆனா என்று தசரதன் ஏதோ கூறுவதற்குள், நான் இவனை தான் கட்டிக்கணுமா என்றாள் மதியழகி. அனைவரும் ஒரு நிமிடம் அவளை உற்று பார்க்க, அது ஒண்ணும் இல்ல, பொண்ணு கொஞ்சம் தமாஷா பேசும் அவ்வளவுதான் என்றாள் ஆச்சி. ஆமா, நான் தமாஷா தான் பேசுவேன். சரி, நான் அவன் பக்கத்துல போய் உக்காந்துக்கிறேன் என்று சாரி எடுத்துக்கொண்டு கடகடவென சுப்பன் அருகில் சென்று போட்டுக்கொண்டு அமர்ந்தாள். அனைவரும் அவர்களை பார்த்து கொண்டிருக்க சுப்பன் அவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். பாக்கியத்திற்கு மனது பதறிக்கொண்டிருந்தது. தசரதனும் திரு திருவென விழித்து கொண்டிருந்தார். அவள் அமர்ந்து கொண்டதும் அவள் அருகில் சென்ற சுப்பன், உன் பேர் என்ன என்றவளை உற்று பார்த்தான். மதியழகி. அம்மா அப்பாலாம் மதின்னு கூப்பிடுவாங்க. அப்படியா? என் பேரு சுப்பன். உன் பேரும் நல்லாதான் இருக்கு. ஆமா, நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று கையில் இருந்த கண்ணாடி வளையல்களை நோண்டி கொண்டிருந்தாள். ஆமா, உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்குதான் நாங்க உன்னை பார்க்க வந்திருக்கோம். அம்மா தான் சொல்லிச்சு, இந்த பாரு, இந்த நகெல்லாம் உனக்கு தானா, இதெல்லாம் நீ போட்டுக்கோ என்று அங்கு வரிசை தட்டில் இருந்த நகை புடவை அனைத்தையும் காட்டினான். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மா கலர் ரைஸு அப்புறம் லட்டு ஜாங்கிரி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அப்படியா? எங்க அம்மா அப்படி சொல்லலையே. அம்மா, எனக்கும் லட்டுலாம் கொடுமா என்று கனகாவை பார்த்து கேட்டான் சுப்பன். கனகா திரு திருவன விழித்து கொண்டிருக்க நிலைமையை அறிந்த ஆச்சி, சரி சரி, பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, ஆக வேண்டியதை பார்ப்போம் என்றால் பரபரப்பாங்க. மதியம் சுப்பனும் கிசுகிசுவென ஏதோ பேசிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தனர். ஆச்சி, பொண்ணு கொஞ்சம் ரெண்டாம் கேட்டான்னு சொன்னீங்க, ஆனா பார்த்தா நம்ம பையனை விட என்று சோமு இழுக்க,
பலார் என்று அறை விழுந்த சத்தம் கேட்டு அனைவரும் திடுக்கிட்டு பார்த்தனர். சுப்பன் கன்னத்தை பிடித்து கொண்டு பயத்துடன் மதியை பார்த்து கொண்டிருக்க அவள் ஆவேசமாக அவனை முறைத்துக் கொண்டிருந்தாள். ஏய் கூறுகிட்டவளே, உன்னை பேசாம தானே உட்கார சொன்னேன், என்னடி இது என்று அவளை பிடித்து கொண்டு காதருகே கத்தினாள் பாக்கியம். அம்மா, அவன் என்ன அழகா இருக்குன்னு சொல்றான் பாரு என்றாள் சுப்பனை கையை கட்டி. இதற்குள் கனகா பதறி போய் தனது பிள்ளையிடம் ஓடி வர, அம்மா இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம்மா, என்ன அடிக்குது, எனக்கு பயமா இருக்கு என்று அவளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான். ஏய் நில்லுப்பா நில்லு, இப்படி உட்காரு என்று அவனை ஆச்சி சமாதானம் செய்து அமர வைக்க, ஆச்சி என்ன இது, எங்க எல்லாரும் எதிர்க்கவே புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறா என்று மிரண்டு போய் கேட்டாள் கனகா. அது ஒன்னும் இல்ல கனகா, கொஞ்சம் இரு. பாக்கியம் அவளை உள்ள கூட்டிட்டு போ என்று ஆட்சி கூறியதும் பாக்கியம் அவளை உள்ளே இழுத்து சென்றாள். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவ பேசாமதான் இருப்பா, அவளை யாராவது அழகா இருக்குன்னு சொல்லிட்டா பட்டுன்னு அடிச்சு விடுவா, அவ்வளவுதான் என்றாள். என்னது அவ்வளவுதானா? இது என்ன வியாதி? பொண்ணு அழகா இருக்கான்னு பாக்குறவங்க சாதாரணமா சொல்றதுதான், அதுக்கு அடிச்சு விடுவாளா? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு 4 சாதி சனங்க வரோம் போவோம், வர்றவங்க இவளை பார்த்து அழகா இருக்காளேன்னு சொன்னா அவங்கள அடிச்சு போட்டா என்ன செய்யறது என்று அலறினார் சோமு. அதெல்லாம் நாங்க பார்த்து சொல்லி வைக்கிறோம், நீ கவலைப்படாத சோமு. ஆத்தா, எங்களுக்கு கணக்கில்லாத சொத்து பத்து இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரே வாரிசு எங்க புள்ளதான். அவன் கொஞ்சம் புத்தி சரியில்லாம இருக்கிறதால தான் வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்லன்னு இந்த பொண்ணை பார்க்க வந்தோம். ஆனா இந்த பொண்ணை பார்த்தா பயமல்ல இருக்கு என்றாள் கனகா. அதுதானே என்று அவர்கள் சொந்தங்களும் ஒத்துத. அட எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று கனகாவை தனியே அழைத்து, கனகா என்னடி, உன் புள்ள இருக்கிற லட்சணத்துக்கு இவளை விட்டா வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க பாத்துக்க. அதுக்கு இல்லாத்தா, இதோ பாரு, ரொம்ப ஒன்னும் யோசனை பண்ணாத, பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகிடும். இல்ல ஆத்தா, ரெண்டுமே இப்படி இருந்தா நாளைக்கு பிறக்கிற பிள்ளைங்க. அட அதெல்லாம் ஆண்டவனா பார்த்து கொடுக்கறதுடி. ஆத்தாளும் அப்பனும் இப்படி இருந்தா பிள்ளைங்களும் அப்படியே தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எத்தனை குடும்பத்துல ஆத்தாளும் அப்பனும் கருப்பா இருந்தா பிள்ளைங்க சிகப்பா பிறக்கிறது இல்ல, அது போலதான் இதுங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க நல்ல கூரோட பிறக்கம் பாரு என்றாள். சரியாத்தா, ஆனா இதுங்களை ஒருத்தருக்காவது விவரம் தெரிஞ்சா பரவாயில்ல, ரெண்டும் இப்படி இருக்குதுங்களே என்று கனகா இழுக்க, அதெல்லாம் எல்லா விவரமும் தெரிஞ்சுப்பாங்க, அதோ பாரு என்று ஆட்சி கையை காட்ட அங்கே மதியம் சுப்பனும் தங்களுக்குள் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு ஏதோ சிரித்து பேசி கொண்டிருந்தனர். பாத்தியா, ரெண்டும் ராசி ஆயிடுச்சுங்க, அதுங்களுக்கு புடிச்சு போச்சு போல இருக்குடி, பேசாம கட்டி வையி. சரியாத்தா, ஏதோ பெரிய பொம்பளை நீ சொல்ற, எனக்கும் என் பையனுக்கு கல்யாணம் ஆனா போதும் தான் என்று வெளியே சென்றாள். இரு வீட்டாரும் சந்தோஷத்தோடு தட்டை மாற்றிக்கொள்ள மதிய அழகியும் சுப்பனும் கையை தட்டி கொண்டு சிரித்து கொண்டிருந்தனர். 3 மாதத்தில் திருமணம் இனிதே நடந்தேற முதலிரு வாரைக்குள் மதியை அனுப்பிய பெண்கள் அப்பாடா என மூச்சு விட்டனர். வெளியே கவலையோடு நின்று கொண்டிருந்த பாக்கியத்திடம் வந்த ஆச்சி, ஏண்டி உன் பொண்ணுகிட்ட ஏதாவது சொல்லி அனுப்புனியா என்று கேட்டாள். என்ன தாத்தா சொல்றது, நாளே எந்த தகராறும் வந்துடக்கூடாதுன்னு தான் அதுக்கு நான் மாத்திரையை போட்டுட்டேன், அந்த மயக்கத்துல தான் உள்ள போகுது என்றாள். அப்படியா என்று ஆட்சி கவலையோடு கேட்க உள்ளே பலார் என்று அரைவிழும் சத்தம் கேட்டது. அம்மா என்று சுப்பன் அலற, என்னாச்சு என்று அனைவரும் பதறிக்கொண்டு ஓடி வந்தனர். வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த பாக்கியமும் ஆட்சியும் விழிக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரெண்டும் உள்ள பேசிட்டு இருக்குதுங்க, சின்ன சிறுசுங்க அப்படிதான் இருக்கும், நாம போலாம் வாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு சென்றாள் ஆட்சி. சற்று நேரத்தில் உள்ளே இருவரும் கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்டது. ஆட்சி அமைதியாக திரும்பி பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டாள். 1 வருடம் உருண்டோட மதி கர்ப்பமானாள். அவளை சுப்பன் ஆசையோடு பார்த்து கொண்டும் அவளிடம் விளையாடி கொண்டும் இருக்க மதி அழகியும் அவனுடன் அமைதியாக இருந்தாள். திருமணமான சில நாட்கள் வரை அவனை அடித்து கொண்டிருந்தவள் இப்பொழுதெல்லாம் அடிப்பதில்லை. அன்று அவர்களை பார்க்க சென்ற ஆட்சியிடம், ஆத்தா எங்களுக்கு பாப்பா பிறக்க போகுது, இதோ பாரு மதி வயித்துல எங்க பாப்பா இருக்குது என்றான் சுப்பன். ஆமா ஆத்தா, ராத்திரியில பாப்பா வயித்துல உதைக்குது என்று சிரித்தாள் மதி அழகி.
அவர்களை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த ஆச்சியின் கண்களில் கண்ணீர் துளிகள் வர, என் தங்கங்களா, நீங்களே ஒரு குழந்தைங்க, உங்களுக்கு குழந்தை வரப்போகுது, எல்லாம் அந்த ஆண்டவன் செயல், நீங்க நல்லா இருக்கணும் என்றவர்களை வாழ்த்தி விட்டு வந்தாள். கனகா, சோமு, தசரதன், பாக்யம் அனைவருக்கும் மதி கர்ப்பமானதில் சந்தோஷம் இருந்தாலும் பிறக்க போகும் குழந்தையை நினைத்து வருந்தி கொண்டிருந்தனர். டெலிவரிக்கு நாளும் நெருங்க வலி வந்து துடித்து கொண்டிருந்த மதியை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர் அனைவரும். அவள் துடிப்பதை பார்த்து சுப்பண்ணா அழுது கொண்டே அவளின் கைகளை பிடித்து கொண்டு செய்வது அறியாது விழிக்க, இதை பார்த்து ஆட்சிக்கு மனது பதறியது. டாக்டர்களும் நர்ஸும் அவளை உள்ளே அழைத்து செல்ல சுப்பண்ணா அமைதியாக வந்து ஆச்சின் அருகே அமர்ந்தான். என்ன சுப்பண்ணா, எது கழற? ஆச்சி, மதி ரொம்ப அழுவுது, அதுக்கு ரொம்ப வலிக்குதான். எங்களுக்கு பாப்பா பிறக்கலனாலும் பரவாயில்ல, மதிக்கு வலிக்காம இருக்க ஊசி போட சொல்லு என்று தேம்ப ஆரம்பித்தான். ஏ கிறுக்கு பயலே, அதெல்லாம் குழந்தை பிறந்தா சரியா போயிடும்டா, அழாத என்று அவன் கண்களை துடைத்து விட்டாள் ஆச்சி. சற்று நேரத்தில் நர்ஸ் வந்து பாக்கியத்தை உள்ளே அழைக்க அவள் பின்னால் கனகாவும் சென்றாள். அனைவரும் பதட்டத்தோடு வெளியே நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். கனகா ஓடி வந்து, என்னங்க, உள்ள வந்து பாருங்க என்று பதறினாள். சோமு என்னாச்சு என்று பதறிக்கொண்டு ஓட தசரதனும் பதறிக்கொண்டு அவர்கள் பின்னால் ஓடினார். ஆச்சி அதிர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருக்க, ஆச்சி வா ஆச்சி, நாமளும் போலாம், மதிக்கு என்னாச்சுன்னு தெரியல என்று அழ ஆரம்பித்தான் சுப்பன். அவனை சமாதானம் செய்து கையை பிடித்து ஆச்சி உள்ளே அழைத்து செல்ல கனகாவும் சோமுவும் ஆளுக்கு ஒரு குழந்தையை கையில் வைத்து கொஞ்சி கொண்டிருக்க தசரதன் அதை பார்த்து ஆனந்தமாக சிரித்து கொண்டிருந்தார். பாக்யம் மயக்கத்தில் இருந்து எழுந்து கொண்டிருந்த மதிக்கு பிளாஸ்கில் இருந்த பாலை குடிக்க செய்து கொண்டிருந்தாள். சுப்பனை பார்த்த கனகா, ஹலை கிறுக்கு பயலே, பாருடா, உனக்கு ரெட்டை புள்ள பிறந்திருக்கு என்றாள் கனகா சிரித்து கொண்டு. ஆச்சி பாத்தீங்களா, எனக்கு பேரன் பேத்தி ரெண்டும் பிறந்திருக்கு என்று சந்தோஷமாக கூறினார் தசரதன். பார்த்தேன்டா பார்த்தேன் என்று மகிழ்ச்சியோடு ஆச்சி குழந்தை எடுத்துக்கொள்ள, ஏ பாப்பா, மதி இங்க பாரு, நமக்கு 2 பாப்பா, நீ உன்னை வச்சு விளையாடு, நான் உன்னை வச்சு விளையாடுறேன், சரியா என்று ஆச்சியிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டு மதியிடம் ஓடினான் சுப்பன். ஏய் கூறு கட்டவனே, குழந்தைடா பத்திரம் என்று கனகா சிரித்து கொண்டே கத்த, விடு ஆத்தா, எல்லாம் அவன் பார்த்துப்பான் என்றாள் ஆச்சி. இதை பார்த்து அனைவரும் சிரித்தனர். பாக்யம் ஓடி வந்து ஆச்சி காலில் விழுந்தாள். ஆச்சி, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுமா? அவ எல்லாரும் போலவும் நல்லா வாழ்வாளா? அவளுக்கு பிறக்கிற புள்ள எப்படி பிறக்கும்னு தவிச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவ நல்லபடியா கல்யாணம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கா. அவளுக்கு பிறந்த குழந்தைங்களும் நல்ல ஆரோக்கியமா எந்த குறையும் இல்லாம இருக்காங்கன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. எல்லாம் உன்னாலதான் என்றாள். ஆமா அத்தா என்று கனகாவும் கண்ணீர் வடிக்க தசரதனும் சோமுவும் தலையை ஆட்டினர். ஹலே, இதுல நான் என்னடா பண்ண? இது எல்லாம் அந்த ஆண்டவனோட செயல். ஜாடிக்கேத்த முடி போல ஒவ்வொரு மனுஷனை படைக்கும் போதே அதுங்களுக்கு ஏத்த துணைய அவனே படைச்சிடுவான், அதுங்களை அவனை பாதுகாத்தும் வருவான் என்றாள் ஆச்சி சிரித்து கொண்டு. இத்துடன் ஜாடிக்கேத்த முடி கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இடுப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சிக்கி.